ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இது வரைக்கும் பேசாத ஒரு புது டாபிக் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்களும் பண்ணலாம், ஈஸி தான். ப்ளஸ் இண்டெக்ஸில் வந்து நான் இந்த ஸ்கோப் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த லாஜிக்கலுங்கிற நம்ம யூஸ் பண்ண முன்னாடி ஃபைல் வந்து இப்போ நமக்கு இது தேவையில்லை, கரெக்டாக. இப்போ நம்ம ஸ்கோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் பார்த்தோம்னா லெட் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம். ஸோ இது வச்சு நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போ நேம் 1 அப்படின்னு கொடுத்து உள்ளே வந்து சம் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். என்ன டெக்ஸ்ட்னா கொடுக்கலாம். நம்ம அது சம் டெக்ஸ்ட் அப்படின்னு சும்மா இப்படி கொடுக்குறேன். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இப்படி. ஸோ கான்ஸ்ட் இப்போ நேம் 2 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். சம் டெக்ஸ்ட், ரெண்டும் ஒரே இது வேணாம், சம் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் வைக்கலாம். ஸோ என்ன வேணால் வைக்கலாம், கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேரியபிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வேரியபிளை நம்ம எப்போ வேணால் கீழே போயிட்டு நேம் 1 ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கலாம். இப்படி ஏதாச்சும் உள்ள நம்ம போட்டுக்கலாம். பட் இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிற வேரியபிளை நம்ம அப்படி மாற்ற முடியாது, கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். பட் புதுசாக உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இன்னொரு கீவேர்டு வார் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி கொடுக்கலாம். உள்ள அது இதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் சம் எல்லாம் வார் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே, அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். பட் இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு நல்லா தெரியும் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது அது அப்படின்னு தெரியும். இது வந்து எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தெரியும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுவும் வந்து லெட்டுக்கு சிமிலராக இருக்கும். பட் என்ன அப்படின்னா, இந்த வாருன்னு இருக்குல்ல, இந்த வாருங்கிற கீவேர்டு வந்து இப்போ லேட்டஸ்டான வெர்ஷனோட ஜாவா ஸ்கிரிப்டில் கிடையாது. இந்த வாருங்கிற கீவேர்டு வந்து பழைய வெர்ஷன் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது. அதாவது பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் உருவாக்குனதுக்கு அப்புறம்லாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2014-15 வரைக்கும் இந்த வாருங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இந்த வாருங்கிற கீவேர்டை விட்டுட்டு இந்த லெட் அண்ட் இந்த கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த வாருங்கிற கீவேர்டு வந்து கிட்டத்தட்ட வந்து லெட்டுங்கிற கீவேர்டு மாதிரி தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ நான் நேம் 3 ஈக்குவல் டுன்னு போட்டு இது உள்ளே வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம். வேறு ஏதாச்சும் சேஞ்சர் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் console.log பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு நேம் 3 வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, நேம் 3 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ லெட்டு லெட் என்ன பண்ணுமோ, லெட்டுங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ அதே விஷயம் வார்லையும் இருக்குது. பட் நீங்கள் கேட்கலாம், அப்படி இருக்கும்போது லெட்டுன்னு க்ரியேட் பண்ணாமல் வார் ஒரு சைடில் வச்சுட்டு கான்ஸ்ட் மட்டும் புது வெர்ஷனில் க்ரியேட் பண்ணியிருந்தால் போதுமே, எதுக்கு வந்து வாரும் இருக்குது லெட்டும் இருக்குது அண்ட் கான்ஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, இப்போது இதுக்கு தான் வந்து ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கணும். பிகாஸ் வந்து வார் வந்து பழைய வெர்ஷன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணது, ஓகேவா. அதில் வந்து நிறையா விஷயங்கள் கிடையாது. பட் லெட் அண்ட் கான்ஸ்டில் புது வெர்ஷனுக்குனால லேட்டஸ்ட்டாக நிறையா விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதை டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போது நம்ம வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறோம்னு வச்சுப்போம். இப்போது இஃப் ட்ரூ, நான் சும்மா அப்படியே ட்ரூன்னு போட்டுக்கிறேன். இது உள்ளே வந்து நம்ம ஒரு விஷயங்களை பண்ணுவோம், கரெக்டாக. இப்போது console.log அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம். இப்போ console.logல நேம் 3 அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அது பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் இஃப் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம போன இஃபெல்ஸ் கற்றுக்கிட்டது தான். ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரியும், கரெக்டாக. இப்போது இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க, ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் அப்படின்னு போட்டு இப்போது ஒரு வேரியபிளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன டெக்ஸ்ட் கொடுக்கலாம், அஸ்வின்னு கொடுக்குறீங்க. வேரியபிளுக்கு நேம் வந்து அஸ்வின்னு நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு போட்டு சம் வேல்யூ போடுறீங்க, ஓகேவா. ஏதாவது ஒரு வேல்யூ போடுறீங்க இங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்க, ஓகேவா. இதை பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா சம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது நார்மலாக ஒர்க் ஆகும், கரெக்டாக. பட் இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இல்லைனா இங்கே நம்ம, அதாவது இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ இங்கே வந்து நேம் 1 இருக்கா. இப்போது நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து நேம் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறத பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது, கரெக்டாக. நான் இது இங்கே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே தான் நான் டிக்ளேர் பண்ணணும்னு கிடையாது. நான் மேலே டிக்ளேர் பண்ணாலும் அது வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது, கரெக்டாக. பட் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா,
இப்போ நீங்கள் ஒரு வேரியபிளை லெட் யூஸ் பண்ணியோ இல்லை கான்ஸ் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து வெளியே வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போயிட்டு இங்கே போயிட்டு இப்போ நான் name1 அப்படின்னு சொல்லி இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. பட் இப்போது இங்கே நான் போயிட்டு இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணல அஸ்வின்ங்கிற வேரியபிளை, அந்த வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும். என்ன வருது அப்படின்னா அஸ்வின் அப்படிங்கிற வேரியபிள் இஸ் நாட் டிக்ளேர்டு அப்படின்னு வருது. சம் டெக்ஸ்டின் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, சம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து name1 இது உள்ள இது பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது பிரிண்ட் ஆகிருக்கு. பட் அஸ்வினுங்கிறத பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு எரர் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா லெட் அண்ட் கான்ஸ்ட் இந்த ரெண்டு கீவேர்டை வச்சு நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லை எல் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஸ்கோப் இருக்குல்ல, இதோட ஸ்கோப் வந்து இந்த பிளாக் உள்ள மட்டும்தான் இருக்கும். நான் சொன்ன இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்கும், அப்புறம் எல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் இருக்கும் கரெக்டாக. இது உள்ளே வந்து நம்ம வந்து என்ன கோடு வேணால் போடலாம் கரெக்டாக. ஸோ இந்த பிளாக் உள்ள மட்டும்தான் இருக்கும். இந்த பிளாக் உள்ள இருக்கிற கோடால் மட்டும்தான் நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இது நீங்கள் வந்து கான்ஸ்ட் போட்டாலும் அதே நிலைமை தான். நீங்கள் ஈவன் கான்ஸ்ட் போட்டாலும் பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்கோப்போட பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் இதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் லெட் இல்லை கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளே டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இது உள்ளே தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம மேலே வந்து லெட்டு கொடுத்துருக்கோம்ல, இப்போ நான் கீழே போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா name1 ஈக்குவல்ஸ் டு இதில் வந்து நான் வந்து இப்போது சேஞ்சர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் பிரிண்ட் பண்ணால் இப்போ name1 இங்கே பிரிண்ட் ஆகுது அண்ட் இங்கேயும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதை நான் பார்க்கலாமா? ரெண்டு இடத்துலையும் சேஞ்சர் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வேரியபிளை ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் நீங்கள் மேலே டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை கீழே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து குளோபலாக ஃபுல்லாக மாறும். ஓகேவா? அது வந்து ஃபுல்லாக மாற்றிடும், அந்த வேரியபிளோட வேல்யூவை டோட்டலாக மாற்றிடும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் விஷயம். இப்போது நம்ம இந்த வாருங்கிற இந்த கீவேர்டை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து நேம் அஸ்வின் அப்படின்னு போட்டால் எனக்கு வந்து நாட் டிஃபைனட் அப்படின்னு வருது அப்படின்ட்டு கரெக்டாக. இப்போது நான் இந்த இடத்துல போயிட்டு இந்த லெட்டை மாற்றிட்டு நான் வந்து வார் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எரரே வராமல் வருது. ஸோ இதுதான். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, வாருங்கிற கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாருங்கிற கீவேர்டை வந்து நீங்கள் மாற்றக்கூட முடியும். நீங்கள் ஜஸ்ட் வந்து லெட் கீவேர்டு மாதிரி தான் அஸ்வின் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு சேஞ்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றக்கூட முடியும். அது பிரச்சனை கிடையாது. பட் இந்த வாருங்கிற கீவேர்டுக்கும் லெட்டுங்கிற கீவேர்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லெட் கீவேர்டை வச்சு நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. லெட் இப்போ அஸ்வின்1 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வெளில பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல வந்து அஸ்வின்1 அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஆகும். பட் இங்கே போயிட்டு நான் அஸ்வின்1 அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வின்1 இஸ் நாட் டிக்ளேரர் அப்படின்னு தான் வரும். பிகாஸ் லெட்டுங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இஃப்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதே மாதிரி எல்ஸுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட் உள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும், இதோட ஸ்கோப் இருக்குல்ல, இதோட ஸ்கோப் வந்து இந்த பிளாக் உள்ள மட்டும்தான் இருக்கும். அதை வந்து இந்த பிளாக்கை விட்டுட்டு இதை தான் பிளாக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ராக்கெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ராக்கெட்ஸ் முடியுது இல்லை. ஸோ இது உள்ளே இருக்கிற விஷயங்களை தான் நம்ம ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து லெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இந்த பிளாக் உள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது வந்து வெளில ஒர்க்கே ஆகாது, நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு. பட் வாருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து வாருங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு முன்னாடி யூஸ் பண்ணதுனால அதில் வந்து நிறையா சேஞ்சஸ்லாம் எதுவுமே பண்ணலை. அதனால் வாருங்கிறதுல எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து ஃபிக்ஸடாலாம் இருக்காது. கான்ஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து எப்போ வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போட்டால் கூட அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வந்து பிளாங்காக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து புது ஜாவாஸ்கிரிப்ட் வெர்ஷனில் தான் இந்த லெட் அண்ட் இந்த கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து லெட்டில் வந்து இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தாங்க.
லெட்டை வந்து லெட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிளை ஒரு பிளாக்குள்ள டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து வெளில போயிட்டு அந்த பிளாக்கை விட்டு வெளில போயிட்டு அது பிரிண்ட் ஆகாது, எரர் காட்டும். பட் வார் யூஸ் பண்ணால் எரர் காட்டாது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கோப்புங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து சில சுச்சுவேஷன் வரும். அதாவது நம்ம வந்து ஒரே வேரியபிள் நேமை யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இப்போ ரெண்டாவதாக இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து எப்பயாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது இங்கேயும் நம்ம வந்து ஒரே வேரியபிள் நேமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகேவா? இப்போது வேரியபிள் 2 இந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் வரும். இதில் நம்ம இப்போ வந்து சிம்பிளாக போயிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் அஸ்வின் 1 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நான் எடுத்துடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிள் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. பட் சேம் நேம் தான் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஏன் வந்து என்னால் 2 வாட்டி டிக்ளேர் பண்ண முடியுது அப்படின்னா இந்த லெட்டு அப்படிங்கிற இந்த வேரியபிள் வந்து இந்த பிளாக்கோட முடிஞ்சிருது. இந்த பிளாக் முடிஞ்ச அப்புறம் இந்த லைனுக்கு இங்கே வந்த அப்புறம் அடுத்த லைனுக்கு வந்த அப்புறம் அஸ்வின் 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளே வந்து மெமரி விட்டு அழிச்சிருது. அழிச்ச அப்புறம் மறுபடியும் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதில் அஸ்வின் 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஒரே நேமை 2 சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போது வந்து நான் வார் அப்படின்னு சொல்லி இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன பண்ணும், டோட்டலாக வந்து எல்லா வேல்யூவையும் மாற்றிடும். இங்கே நம்ம நேம் 1க்கு சேஞ்ச் பண்ணோம்ல, சம் டெக்ஸ்ட்டுங்கிறது சேஞ்சட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி டோட்டல் நேமையும் மாற்றிடும், டோட்டல் வேரியபிளோட வேல்யூவையும் மாற்றிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா சுச்சுவேஷனுக்கு இந்த ஸ்கோப்புங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது லெட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க. நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறையா பண்ணுவோம். அந்த டைமில் இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் லெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரி டேட்னு வச்சுக்கோங்க. அதோட எக்ஸ்பீரி டைம் வந்து இந்த பிளாக் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வார் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்கும், குளோபல் ஸ்கோப்பாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச அப்புறமும் நான் அது வெளில போயிட்டு நான் எங்கே வேணால் போயிட்டு அதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணலாம். இப்படி நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து பிரிண்ட் ஆகும், சம் வேல்யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பட் லெட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் அஸ்வின் 1 அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லெட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம இந்த ஸ்கோப் டாப்பிக்கை நிறைய யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகேவா?